ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் 12 அன்று நடைபெறும் சக்தி வாய்ந்த சண்டி நவாக்ஷரி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து பிரசாதமாக பிளாக் அகேட் ஷிபு மணி காயினை பெற்றுக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய www.pujahomam.org. 4 வேதம் 4 இது மாதிரி தர்மார்த்த காம மோட்சம் மாதிரி 4 கையோட சேவை சாய்க்கிற கருடன் வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஊரில் தான் இந்த விசேஷம். இந்த வியாழக்கிழமையில் அதுவும் குருவாரத்தில் இந்த கருடனை சேவித்தா ரொம்ப விசேஷம். கருட பகவானுடைய அனுகிரகம் எப்பேற்பட்ட விஷஜந்துக்களும் நம்மளை அண்டாது. இந்த தாயார் சந்தி என்னென்னா ஜனகவல்லின்னு பேர் தாயாருக்கு. ஜனகவல்லினா ஜனக புத்திரியாக இந்த ஊரில் வந்து அவதரித்ததா க்ஷேத்திர புராணம். தாயாரை பிரார்த்திச்சுட்டா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுறா. ஆஞ்சநேயர் மட்டும் வெளியில் இருக்கார். காரணம்னா ராமர் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு அந்த அனுமார் வந்துடுறார். அவர் முன்னாடி வேகமாக அனுப்புகிறார். போய் பரதனை காப்பாற்றணும், நீ அவன் அக்னி பிரவேசம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறான், பயமுறுத்துறான், நீ போய் கேட்டு அவனை சமாதானப்படுத்தினேரு, நான் வந்துடுறேன்னு சொல்கிறார். அப்போ அனுமார் வேகமாக வரைச்சி குளத்தை பார்க்குற ஸ்ரீராம தீர்த்தத்தை பார்த்தோன்னே இறங்கி தீர்த்தாம்பாட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளை இங்கே வரப்போகிறது அவருக்கு தெரியும். பெரிய நம்பிகள் ஆராதித்து அவருக்கு அடுத்தபடியாக கண்ணனை வந்து உடையவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் ஆராதிக்க சொல்லி. அவர் உடையவர் ஆராதித்த கண்ணன் சுமார் 1200 வருஷமாக இந்த ஊரில் சேவை சாய்க்கிறார். சன்னியாசம் பண்ணிக்க அனுப்புகிறார். அப்பேற்பட்ட உடையவர் அனுகிரகம் பண்ண இந்த சங்கு சக்கரங்கள், அவருடைய பூஜை பண்ண குட்டி கண்ணனும், அவருக்கு சங்கு தோளில் சங்குச்சு வலது தோளில் பொறித்த சக்கரம், இடது தோளில் பொறித்த சங்கம் ரெண்டும் எல்லாம் இங்கேயே பத்திரமா இருக்குது. இதில் என்னென்னா வைணவர்கள் அனைவரும் ஒவ்வொருக்கும் இந்த சடங்குகள் உண்டு. ஜெயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவாம் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः சதுர்முகேஸ்வரமுகைः புத்திரபௌத்ராதிசாலினே நமசீதா சமேதாய ராமாய கிருகமேதினே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமः. கற்பாரை ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ முற்பா முதலாக புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. நம்ம சதசே இந்த வகுலாரண்ய க்ஷேத்திரம் என்ற மதுராந்தக க்ஷேத்திரத்தினுடைய தல வரலாறு பற்றி சொல்ல விழைகின்றேன். இந்த க்ஷேத்திர விசேஷம் மதுராந்தக க்ஷேத்திரம் வகுலாரண்யம். வகுலம்னா மகிழ மரங்கள் அடர்ந்த ஒரு காலத்தில் காடாக இருந்த இடம். விபாண்டகர் அப்படின்னு ஒரு மகரிஷி இந்த ஊரில் தபஸ் பண்ணிட்டுருக்கார். ராவண வதம் பண்ணிவிட்டு திரும்பி வரார் பெருமாள் லங்கையிலேருந்து அயோத்தியா திரும்பி வரச்சு இந்த க்ஷேத்திரத்தில் புஷ்ப விமானத்தோடு 3 பேரும் இறங்குறா. அதில் இறங்கச்சு ராமரும் சீதையும் ஒத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஆண்டாள் சொன்னபடி கைத்தளம்பற்ற கணாக்கண்டேன் தோழினான்னு மூலவரில் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இறங்கி கல்யாண ராமர் சீதையாக பெருமாள் இந்த ஊரில் விபாண்டக மகரிஷிக்கு தம்பதியாக காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணாரா. இந்த ஊரில் சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் உடையவர் அவர் காஞ்சிபுரத்துலேருந்து அவர் மதுராந்தகத்துக்கு இந்த பக்கம் வந்துட்டுருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு அவர் வந்துட்டுருக்கார். ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி அவருடைய குரு பெரிய நம்பிகள் அவர் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டுருக்கார். 2 பேரும் இந்த ஊரில் இந்த மதுராந்தகத்தில் சந்திச்சுக்கிறார். எனக்கு வைணவ தீட்சை என்கிற மந்திர உபதேசம், சமாஷ்டம் என்கிற சடங்குகளை, சங்கு சக்கரங்களை தோளில் பொறித்து அதனுடைய இதெல்லாம் எனக்கு பண்ணி வைக்கணும், மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்க இந்த ஊரில் இந்த க்ஷணமே செய்யணும்னு பிரார்த்திக்கிறார். அதனால் உடனே அவருக்கு அனுகிரகம் பண்ணி ராமன் தெளிவார்த்தில் ஆவணி மாதம் சுக்லபட்ச பஞ்சமி சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையார் சதுர்த்திக்கு மறுநாள் அந்த பஞ்சமி அன்னைக்கு இவருக்கு தோளில் சங்கு சக்கரம் என்ற வைணவ தீட்சையை பொறித்து அந்த விளச்சினை பொறித்து வச்சு அதுக்கப்புறம் ராமானுஜன் அவருக்கு பேர் வைக்கிறார் இந்த ஊரில். அது முன்னாடி அவருக்கு இளையாழ்வார்னு பேர். இந்த ஊரில் வந்ததுலேருந்து தான் ராமானுஜன் அவருக்கு பேர் வச்சார். அதுக்கப்புறம் கிளம்பி போகிறார். உடையவர் கிளம்பி போய் சன்னியாசம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் சன்னியாசம் வாங்கிக்கிறார். இந்த க்ஷேத்திர விஷயம் அதனால தான் துவயம் விளைந்த திருப்பதின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர். தட்சிண அயோத்தியான்னு சொல்லுவாள் இந்த ஊரை. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிரிட்டிஷ் கலெக்டர் கர்னல் லியோனல் பிளேஸ் என்ற பிரிட்டிஷ் கலெக்டர் செங்கல்பட்டு கலெக்டராக இருக்கார். அப்போ பெரும் மழை பெஞ்சு ராப்பகலாக மழை பெஞ்சு ரொம்ப இதுவாகி ஏரி பின்பக்க ஏரி அந்த ரொம்ப ஏரி உடையிற ஸ்டேஜில் அந்த கலெக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறா, நம்மளை காப்பாற்றுறவர் அந்த பெருமாள் தான், அவரை தான் பிரார்த்திக்கணும்னு சொல்ல
அவர் பெருமாள்கிட்ட இது பண்ணுறார், முறையிடுறார், என்னை நீ காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அவர் ராத்திரி ஒரு ரவுண்ட்ஸ் இந்த பக்கம் வரார், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அப்போ அந்த ஏரிக்கரை மேலே ராமலக்ஷ்மணா 2 பேரும் அப்படி வில்லம்பை வச்சு உங்களுக்கு குறுக்க நடுக்க அல்லாடுறாலாம். அப்போ ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் வருது, நாளை தினம் எல்லாம் சரியாக போய்டும், நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். மறுநாள் வந்து கலெக்டர் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலான்னு வந்தாராம். வந்து பார்த்தா இந்த ஊரில் இந்த மழை பெஞ்ச அறிகுறி இல்லாமல் ரொம்ப க்ளீனாக அப்படியே பெருமாள் ஏரியை காப்பாற்றி கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு ரொம்ப வேந்து ஓ காட் லேக் சேவர்னு சொல்கிறாராம் அந்த கலெக்டர். சொல்லி அதுக்கு பதில் பிராயச்சித்தமாக அப்போ தாயார் சந்தி ரொம்ப சிதுவாக இருக்கவே எல்லாரும் தாயார் சந்தி கட்டி கொடுன்னு கேட்கவே அந்த சன்னதியை தான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொந்த செலவில் கட்டி கொடுத்து இந்த தர்மம் கும்மினி சாகிர் கலெக்டர் லியோனல் பிளேஸ் துறையை சேர்ந்துன்னு கல்வெட்டு போட்டிருக்காங்க. அதனால் அந்த விசேஷம் கலெக்டராலே கட்டி கொடுத்தார். அந்த விசேஷம் கலெக்டருக்கு காட்சி கொடுத்த விசேஷம். அதனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏரிகாத்தராமர்னு பேர் வருது. அதை ஜனங்கள் அதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஏரிகாத்தராமர்னு சொல்லி. அதுலேருந்து இந்த கோயில் பிரசித்தமாக இருக்குது. எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தால் கூட இந்த ஏரியை ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட இந்த ஏரியை கலுங்கல் கட்டி நல்லா கட்டி கொடுத்தார் கலெக்டர். இந்த க்ஷேத்திர விசேஷம் மூலவர் ஏரிகாத்தராமர், தாயார் சீதாலட்சுமி, இந்த பக்கம் சீதாலட்சுமி, அந்த பக்கம் லக்ஷ்மணன் 3 பேர் தான் இருக்கா. உற்சவர் கோதண்டராமர். இந்த ஊரில் பிரம்மோற்சவம் ஆனி மாதம் உற்சவம் நடக்கும். ஆனி மாதம் 11 நாள் உற்சவம். அஸ்தத்தில் ஆரம்பித்து சிரவணத்தில் தீர்த்தவாரியாகி மறுநாள் முடியும், அவிட்டத்தில் முடிகிற மாதிரி 11 நாள் உற்சவம். அதில் 7ஆம் நாள் உற்சவம் சுவாமிக்கு ராமருக்குன்னு தனியாக ஒரு நாள் பிரம்மோற்சவம், அது மாதிரி அவருக்கு ஒரு நாள் பெரிய பெருமாள் உற்சவம்னு பண்ணுவாள். அன்றைக்கி ராமருக்கு திருமஞ்சனம் ஆகி சாயந்தரம் அவருக்கு ஒரு தேர் இருக்குது, வெள்ளித்தேர். அந்த புஷ்பவிமான தேரில் புறப்பாடாகும். அதே மாதிரி அவருடைய பிறந்த நாளான அவர் சீரானவி உற்சவம் வருஷத்தில் 2 நாள் தான் ராமர் வீதி புறப்பாடுக்கு வெளியில் புறப்பாடு கண்டருள்வார். மாதம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம். அன்றைக்கி அவருக்கு அபிஷேகம் கண்டருளி அவர் வெளியில் சேவை சாய்ப்பார், ஒரு நாள் அலங்காரத்தில் இருப்பார். இந்த விசேஷம் ராமருக்கு ஒரு நாள், 2 வருஷம் மாதத்தில் ஒரு 2 நாள், மாதத்தில் ஒரு நாள் இதுவும் புனர்வசுவும், வருஷத்தில் 2 நாள் புறப்பாடும் ராமருக்கு தனியாகவும். அவர் பூஜை பண்ண சுவாமி கருணாகரன்னு பேருங்க. தடாகபாலன் வகுலாரண்ய பெருமாள்னு இந்த க்ஷேத்திராதீசன் அவர் தான். அவருக்கு தான் இந்த ஊரில் எல்லா பிரம்மோற்சவம், ரதோத்சவம், தெப்போத்சவம், தீபோத்சவம், பிரார்த்தனை, திருமஞ்சனம் எல்லாம் அவர் தான் நடத்திக்கிறார். கருணாகர சுவாமின்னு இந்த க்ஷேத்திரத்தில் அவர் தான் நித்தியவாசம் பண்ணிட்டுருக்கார். அதனால் ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் எல்லா பிரம்மோற்சவத்தையும் நடத்திட்டு எல்லா உற்சவம் நடத்திக்கிறார். இந்த கருணாகரன் பிரார்த்தனை, திருமஞ்சனம் எல்லாம் அவர் தான். கல்யாண உற்சவம் வருஷத்தில் தாயாரோட பங்குனி உத்திரத்தில் கல்யாண உற்சவமும், ஆண்டாளோட ஆடிப்பூர உற்சவம், போகி கல்யாணம் 2 நாள் ஆண்டாளோட கல்யாண உற்சவம் எல்லாம் கருணாகரனுக்கு தான் இந்த ஊரில் விசேஷமாக நடக்கிறது. மலைப்பாளையம்னு இந்த ஊரில் மேலே மலை ஒன்று இருக்குது. ராமர் வரதார் அங்கேருந்து லங்கையிலேருந்து வரைச்சே இந்த ஊருக்கு மறந்துடுறார். முதல்ல சொன்னது முனிவருக்கு வாக்கு கொடுத்துட்டு போகிறார், திரும்பி வரைச்சே உனக்கு நான் தம்பதியாக சேவை கொடுக்குறேன்னு சொன்னதை மறந்துடுறார். அப்போ இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, மலைப்பாளையம்னு இந்த கருங்குழி மலை, அது தடுக்கிறது. அப்போ தான் அவர் யோசனை பண்ணி இவருக்கு முனிவருக்கு நாம் சொல்லியிருக்கோம், அதனால் இறங்கி திருப்பி கையை பிடிச்சின்னு இறங்கி காட்சி கொடுத்துட்டு தம்பதியாக காட்சி கொடுத்துட்டு போகிறார். இப்போவும் அந்த மலைப்பாளையம் மலைக்கு கருப்பாரி வேட்டை சுவாமி இங்கேருந்து கருணாகரன் புறப்பாடு போய் அங்கே கருங்குழி மலையில் போய் அங்கே திருமஞ்சனங்கர் வழி அங்கேயே காலையில் போனவர் சாயந்தரம் வரலையும் அங்கேயே இருந்து ராத்திரி மலையை சுற்றி வந்துட்டு ஊருக்கு வருவார். அப்பேற்பட்ட விசேஷமாக ஊரல் கணு பாரிவேட்டை உற்சவம் இன்றையும் நடக்கிறது. அதை ஞாபகார்த்தமாக பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்கும் கருணாகர சுவாமி. இந்த ஊரில் எல்லா வாரத்துலேயும் ஒவ்வொரு உற்சவம் நடக்கும். சித்திரை மாதம் சுவாமிக்கு விடையாத்தி உற்சவம்னு ராமானுஜர் உற்சவம் நடந்து விடையாத்தி திருவாதிரை ஆகி 5 நாள் விடையாத்தி உற்சவம் ராமானுஜருக்கு. அதுக்கப்புறம் வசந்த உற்சவம் சித்திரை மாதத்தில், வைகாசி மாதம் கோடை உற்சவம், ஆனி மாதம் இந்த ஜேஷ்டாபிஷேகம்னு விசேகமாக சிரவண நட்சத்திரத்துக்கு பெருமாள் திருமேனியெல்லாம் கலைஞ்சி அந்த கவச்சத்தெல்லாம் கலைஞ்சி சும்மா இதுவாக பண்ணுவாள். ஆனி மாதத்துலேயே பிரம்மோற்சவம் 14 நாள் நடக்கும். அதுவும் விசேஷமாக புஷ்பபல்லவோட 14 நாள் உற்சவம் விசேஷமாக நடக்கிறது. ஆவணியில் பஞ்சசம்ஸ்கார உற்சவம், அப்புறம் பவித்திர உற்சவம்னு சுவாமிக்கு விசேஷமாக ஹோமங்கள் நடத்தி பண்ணுவாள். ஆவணி புரட்டாசியில் சுவாமி நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் தீபாவளி உற்சவம், கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை உற்சவம், மேலே தைல காப்பு சாத்துவா. மார்கழி மாதம் சும்மா அவருக்கு ஏற்பட்ட உற்சவம் மார்கழி மாதம்னு கண்ணன் சொன்னது மாதிரி மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கேன்ற மாதிரி தனு மாதம் ஃபுல்லாக அவருக்கு 30 நாளும் விசேஷமாக மார்கழி மாதம் விசேஷமாக நடக்கும். தை மாதத்தில் அவர் கணு பாரிவேட்டையும் பொங்கல் உற்சவம் விசேஷமாக நடக்கும். மாசி மாதம் மகா நட்சத்திரத்தில் சுவாமிக்கு தீர்த்த இங்கே தெப்ப உற்சவம், அதே மாதிரி தவண உற்சவம் விசேஷமாக நடக்கும். பங்குனி மாதம் ராமருக்கு ஏற்பட்ட உற்சவம் 14 நாள் அவருக்கு பிறந்த தினம் கர்ப்போத்சவம்னு
வயிற்றில் இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி 10 நாள் அவருக்கு 11 13 நாள் மொத்தம் உற்சவம் அவருக்கு கர்ப்போத்சவம் விசேஷமாக ராமருக்கு விசேஷமாக நடத்திக்கிறார் இந்த ஊரில். இது மாதிரி ஒவ்வொரு மாதம் விசேஷமாக உற்சவம் கண்டுள்ள இந்த வகுலாரண்ய க்ஷேத்திரத்தில் எல்லாரும் இந்த வைபவத்தை சேவித்து பலனடையும்படி எல்லாம் வல்ல இறைவனான கருணாகர பெருமாள் சக்கரவர்த்தி திருமனை பிரார்த்தித்து கொண்டு நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கும்படி லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும்படி பெருமாளை பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பவே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். இந்த க்ஷேத்திரத்தில் வைனதேயன் கருட வாகன உற்சவம் வைகுண்ட ஏகாசியும் அதே மாதிரி உற்சவத்தில் 3ஆம் நாள் சுவாதி அன்னைக்கு இந்த உற்சவம். இந்த ஊரில் என்ன விசேஷம்னா கருடனுக்கு 4 கைகள், சதுர்புஜம், 4 வேதம், 4 இது மாதிரி தர்மார்த்த காம மோட்சம் மாதிரி 4 விதமான 4 கையோடு சேவை சாய்க்கிற கருடன் வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஊரில் தான் இந்த விசேஷம். சதுரசத்தோடு சேவை சாய்க்கிற கருட சேவை விசேஷம். இதையும் இந்த திருஷ்டி இந்த வியாழக்கிழமையில் அதுவும் குருவாரத்தில் இந்த கருடனை சேவித்தா ரொம்ப விசேஷம். கருட பகவானுடைய அனுகிரகம் எப்பேற்பட்ட விஷஜந்துக்களும் நம்மளை அண்டாது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா மகிழ மரம் தான் இந்த ஊரில் சலவிருட்சம். இந்த சலவிருட்சத்தின் கீழே தான் அந்த சமாஷ்டம் என்கிற மைனவ சடங்கை அவருடைய ஆச்சாரியம் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பண்ணி வச்சார். அப்பேற்பட்ட க்ஷேத்திர விசேஷம். இந்த காலத்தில் 4000 நான் ஓதின அந்தணர்களுக்கு 4 வேதம் ஓதின அந்தர்களுக்கு தானமாக வழங்கின க்ஷேத்திரம் மதுராந்தகம் துவயம் விளைந்த திருப்பதின்னு இந்த திருப்பதிக்கே பேர். அந்த அந்தணருக்கு தானமாக வழங்கிய இந்த மதுராந்தகத்தை எல்லாரும் இதுவரையும் பரிபாலம் பண்ணி எல்லாம் பெருமாளுக்கு எல்லா உற்சவத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த இந்த சமீபத்தில் தான் ஆகஸ்ட் 21, 2025 இந்த க்ஷேத்திரத்தை இந்த சேவார்த்தி அன்பர்கள் பக்த கோடிகள் அவருடைய ஆதரவில் இந்த உற்சவம் இந்த சம்பரோஷணம் பண்ணி சுமார் 20 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடத்தி விசேஷமாக பெருமாள் காட்சி கொடுக்குறார். விசேஷமாக ராமரும் கருணாகர பெருமாள் பக்கத்தில் தாயார் சந்தி. இந்த தாயார் சந்தி என்னென்னா ஜனகவல்லின்னு பேர் தாயாருக்கு. ஜனகவல்லினா ஜனக புத்திரியாக இந்த ஊரில் வந்து அவதரித்ததா க்ஷேத்திர புராணம். தாயாரை பிரார்த்திச்சுட்டா தனக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுறா. எத்தனைப்பட்ட புத்திர பாக்கியம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் விசேஷமாக சொல்லியிருக்கா. அதில் நெய்யை தடவிட்டு பூமி தரையில் நெய்யை தடவி சர்க்கரையால் கோலம் போட்டு பெருமாளை விளக்கேற்றிட்டு பெருமாளை தியானம் பண்ணா தாயார் தியானம் பண்ணா எப்பேற்பட்ட சங்கல்பம் இது பெருமாளுடைய அனுக்கிரத்தில் குழந்தை சந்தான பாக்கியமும் கல்யாணமும் ஈடேறதா இந்த க்ஷேத்திர விசேஷம். தாயாருடைய அனுக்கிரகம். அப்படியே சுற்றி வந்தால் பெருமாள் ஆண்டாள் சந்தி பின்னாடி இருக்குது. பக்கத்திலே ஆண்டாள் சந்தி அன்னட பக்கம். அதில் பெரியாழ்வார் சன்னதியும் நம்மாழ்வார் சந்தியும் பக்கத்திலே ஆழ்வார்கள் 2 பேர் இருக்கா. ஆண்டாள் சந்தி அங்கே தாண்டின்னு வந்தால் விஸ்வக்ஷேனர் சேனைநாதன்னு இந்த நம்முடைய நம்ம இதுக்கு சேனாதிபதியாக இருக்கிற விஸ்வக்ஷேனுடைய சன்னதி. பக்கத்திலே உடையவர் சன்னதி. பாஷ்யக்காரன் இந்த ஊரில் உடையவர்னு சொல்ல மாட்டா, ஸ்ரீபாஷ்யக்காரன் பேர் இந்த ஊரில் அவருக்கு. அவருடைய குரு பெரிய நம்பிகள் 2 பேரும் சேர்ந்து இருக்கா இந்த ஊரில் விசேஷம். அவருக்கு இப்போ தோளில் பொறிச்ச சங்கு சக்கரங்கள்லாம் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சுட்டுருக்கா 1000 வருஷமாக. அதுக்கு மேலே 1000 வருஷம் 1200 வருஷமாக இருக்குது அந்த சங்கு சக்கரங்கள். அவர் பூஜை பண்ண சுவாமி கண்ணன் குட்டி கண்ணனும் இந்த ஊரில் சேவை சாய்க்கிற எல்லாம் பத்திரமா இன்னும் அப்படியே பாதுகாத்து வச்சுட்டுருக்கோம். அதுக்கு அண்ணன பக்கம் நரசிம்மர் சன்னதி. தெற்க பார்த்து நரசிம்மர் இருக்கிறது சந்தேகம் ரொம்ப ரேர். இந்த சன்னதியில் பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். அவரும் பவர்ஃபுல் நரசிம்மரா. அந்த பக்கமும் எதிர்க்க சுதர்சன ஆழ்வார் சக்கரத்து ஆழ்வார் அவர் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் வேதாந்த தேசிகன். அப்புறம் 11 ஆழ்வார் சன்னதியெல்லாம் வரிசையாக இருக்குது. எல்லா சன்னதியும் இந்த க்ஷேத்திரத்தில் உள்ளே இருக்குது. ஆஞ்சநேயர் மட்டும் வெளியில் இருக்கார். காரணம்னா ராமர் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு அந்த அனுமார் வந்துடுறார். அவர் முன்னாடி வேகமாக அனுப்புகிறார். போய் பரதனை காப்பாற்றணும், நீ அவன் அக்னி பிரவேசம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறான், பயமுறுத்துறான், நீ போய் கேட்டு அவனை சமாதானப்படுத்தினேரு நான் வந்துடுறேன்னு சொல்கிறார். அப்போ அனுமார் வேகமாக வரைச்சி இந்த குளத்தை பார்க்குற ஸ்ரீராம தீர்த்தத்தை பார்த்தோன்னே இறங்கி தீர்த்தாம்பாட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளை இங்கே வரப்போகிறது அவருக்கு தெரியும். அதை தியானம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறார் அனுமார். அதனால தான் வெளியில் பக்த ஆஞ்சநேயராக எதிர்க்க குளத்தங்கரையில் வேலை சேவை சாய்க்கிறார். இன்றைக்கும் ஸ்ரீராம உற்சவம் மறுநாள் பட்டாபிஷேக உற்சவம். அன்றைக்கி ராமனோட வந்து அந்த ஆஞ்சநேயர் கலந்து கொண்டு அந்த பட்டாபிஷேக வைபத்தை முடித்து கொண்டு கிளம்பி போகிறார். வருஷத்தில் ஒரு நாள் ராமனோட திருமஞ்சனம் கண்டவர்கள பெருமாள் அவர் ஒரே நாள் தான். மற்றபடி எல்லாருக்கும் அவர் தெய்வம். வெளியில் இருக்க வாழ்க்கெல்லாம் உள்ளூர்காராலும் முக்கால்வாசி எல்லாம் ராமனை பார்க்குறாலோ இல்லையோ ஆஞ்சநேயரை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாள். அப்பேற்பட்ட ஒரு சனிக்கிழமை எல்லா கிழமையிலையும் சுற்றிகிட்டே இருப்பாள். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பக்த ஆஞ்சநேயர் அவர். எண்ணெய் சந்தன காப்பு எல்லாம் விசேஷமாக நடக்கிறது அவருக்கு. வடமாலைகள்லாம் சாத்தி எல்லோரும் பயன்பெறார்கள். அந்த குளத்துக்கு ஸ்ரீராம தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தம் ஏரிக்கு பாஷ்யகார் ஏரின்னு பேர். வருஷத்தில் 2 நாள் பாஷ்யகார் உடையவர் அங்கே போய் தீர்த்தம் ஆடி அவபிரத ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரியை அந்த ஊரில் பண்ணிப்பார், அந்த ஏரியில் பண்ணிப்பார். அதனால் உடையவருக்கு ஏற்பட்ட அந்த
வைணவ ஏரியை அந்த வைணவை காப்பாற்றி கொடுத்தனால பாஷிகாரியில் போய் திருமஞ்சனம் கண்டருளி உடைய தீர்த்தவாரி கண்டருள விசேஷம். ஏரிக்கு போகிறார். அதான் இந்த ஊர் விசேஷம். மதுராந்தக க்ஷேத்திரம் துவயம் விளைந்த திருப்பதின்னு அதான் இந்த ஊரை சொல்கிறா. துவயம்னா 2 உடையவரை காப்பாற்றி கொடுத்தனால துவயம்னு பேர். அவருக்கு விஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்தவர்னால துவயம் விளைந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் இந்த பக்த ஜோடி இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் மூலமாக கண்டுகளிக்கும் அனைத்து விதமான பக்தர்களுக்கும் இந்த க்ஷேத்திர விசேஷத்தை பயன்பெற்று அனைவரும் வந்து இந்த பெருமாளை சக்கரவர்த்தி திருமணியும் கருணாகரையும் சேவித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்திற்கு பார்த்திரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். பூமண்ணுமாது பொருந்திய மார்வன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் பண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவர் நாமங்களேன்னு இந்த க்ஷேத்திரத்தில் மதுராந்தக க்ஷேத்திரத்தில் சுவாமி ஸ்ரீபாஷிகாரரும் அவருடைய குரு ஆச்சாரியனான பெரிய நம்பிகளும் இந்த ஊரில் சந்திச்சுண்டு அவருக்கு வைணவச் சடங்கான சங்கு சக்கரங்களை தோளில் பொறித்து அவருக்கு உடையவருக்கு தாசநாமம் ராமானுஜன் பேர் வச்சு அமைச்சார் இந்த ஊரில். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் அந்த திருவிழச்சினை தோர்ந்த திருத்தோள்கள் வாழியேன்னு சொல்கிறபடி இந்த ஊரில் அவருடைய ஆராத்திய தேவதையான கண்ணன் பெரிய நம்பிகள் ஆராதித்து அவருக்கு அடுத்தபடியாக இந்த கண்ணனை வந்து உடையவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் ஆராதிக்க சொல்லி. அவர் உடையவர் ஆராதித்த கண்ணன் சுமார் 1200 வருஷமாக இந்த ஊரில் சேவை சாய்க்கிறார். கண்ணன் குட்டி கண்ணன் அவருக்கு தோளில் பொறித்த சங்கு சக்கரங்களை இதெல்லாம் ரொம்ப வருஷமாக 1000 வருஷத்துக்கு மேலே இந்த இதெல்லாம் பாதுகாத்து வச்சுட்டுருக்கா. இந்த இதை நீங்கள் எல்லாம் யூடியூப் மூலமாக பார்த்து இந்த பெருமானுடைய அனுக்கிரகத்தை பார்த்துன மாதிரி நாம் உடையவருடைய அனுக்கிரகத்துக்கு நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணபடி பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் இதை கண்டுகளிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். வைணவத்தில் என்ன விசேஷம்னா ஆச்சாரியன் மூலமாக சில இதெல்லாம் பண்ணிக்கணும்னு இருக்குது. குருமுக மணிநித்தியன்னு சொல்கிற மாதிரி ஆச்சாரியுடைய அனுக்கிரகம் இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். சொர்க்கம் நம்ம மேலே இதுக்கெலாம் நம்மளுக்கு மேலே நல்ல கதியை கொடுத்து அனுக்கிரகம் பண்ணுறதா நம்மளுடைய வைணவத்தினுடைய தத்துவம். அப்பேற்பட்ட இந்த வைணவத்தில் விசிஷ்டாத்வைதம் என்ற இந்த வைணவத்தை உடையவர் அனுக்கிரகம் பண்ணி அதில் எல்லாரையும் ஸ்தாபித்து ஒவ்வொரு மடாதிபதிகளாக வரைச்சி இந்த ஊரில் அவர் வரைச்சி அந்த பெரிய நம்பிகளும் வந்து அவருக்கு முத்திரஸ்தானம் என்கிற வைணவ தீட்சையை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சன்னியாசம் பண்ணிக்க அனுப்புகிறார். அப்பேற்பட்ட உடையவர் அனுக்கிரகம் பண்ண இந்த சங்கு சக்கரங்கள் அவருடைய பூஜை பண்ண குட்டி கண்ணனும் அவருக்கு சங்கு சேர்த்து வலது தோளில் பொறித்த சக்கரம் இடது தோளில் பொறித்த சங்கம் 2 எல்லாம் இங்கேயே பத்திரமா இருக்குது. இதில் என்னென்னா வைணவர்கள் அனைவரும் ஒவ்வொருக்கும் இந்த சடங்குகள் உண்டு. வைணவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா பஞ்சசம்ஸ்காரம் என்ற 5 விதமான வழி சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டா நம்மளுக்கு பெருமாள் அடையிறதுக்கு மோட்சத்துக்கு வழின்னு சொல்லியும் மேற்கொண்டு சில அதிகாரத்தை கொடுக்குறாரு. இதில் மூலமாக ஹோமம் பண்ணுறது மந்திரம் சொல்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் அனுக்கிரகம் இதெல்லாம் பண்ணிட்டா தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆச்சாரியன் மூலமாக இதெல்லாம் பண்ணிட்டு எல்லோரும் நற்கதி அடையிறதுக்கோசரம் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் ராமானுஜருடைய ஏற்பாடு. அதில் இந்த சமாஷ்டம் என்கிற சங்கு சக்கரத்தை இந்த ஊரில் பத்திரமா இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு பஞ்சசம்ஸ்கார உற்சவம்னு இப்பயும் ஆவணி மாதம் சுக்கரபட்ச பஞ்சமி அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு மறுநாள் இந்த ஊரில் விசேஷமாக இந்த ஊரில் வைபவமாக பண்ணுவாள். அப்பேற்பட்ட உற்சவத்தை ஏரிகளில் போய் பெருமாள் உடையவர் போய் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்தவாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து பெருமாள்லாம் எல்லா பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு வந்து இப்போ ஆண்டாள் சந்தி பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் அவருடைய குருவை ஏழை பண்ணி கண்ணனையும் கூட வந்து ஆராதனம் பண்ணி அந்த சமாஷ்டம் என்கிற சடங்கு அதேமாதிரி பண்ணி வைப்பாள். அதுக்கப்புறம் அதனுடைய பஞ்சசம்ஸ்காருடைய மகத்துவத்தை பற்றி பல பெரிய மனுஷர்களை வைத்து உபன்யாசம் செய்வார்கள். இதெல்லாம் விசேஷமாக தொன்று நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த வைபவத்தை ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொண்டு பெருமாளுடைய உடையவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திராம்படி கேட்டுக்கொள்கிறேன்.